வெல்கம் டு ஜெயா ஸ்வீட் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவு வெஜிடபிள் ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவை 1 கிலோ கோதுமை மாவு, 1/2 கிலோ ரவை. இப்போ ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவும் ரவையும் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிடலாம். பிணையும் போதே பாருங்கள், இப்படி நல்லா இப்படி பிடிக்க வர மாதிரி பார்க்கணும். இப்படி மாவை இப்படி பிடிக்கிற மாதிரி வரணும். வரலன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடான தண்ணி, அது வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணையணும் மாவை. பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி மூடி வச்சிடணும். கொஞ்சமாக இப்படி கையில் எண்ணெய் தேய்ச்சி இந்த மாவில் எல்லா பக்கம் தேய்ச்சி வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ கடாயை சூடாக்கி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு வெங்காயத்தை நான் சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதை நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். ஃப்ரோசன் பட்டாணி இது கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன். ஒரு கேரட், துருவின கேரட்டு, கொஞ்சமாக குடமிளகாய். உங்கள்கிட்ட எந்த காய்கறிகளோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 2 மசிச்ச உருளைக்கிழங்கு, இதை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். காய்கறியை ரொம்ப வேக வைக்கவும் வேண்டாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு. உங்கள்கிட்ட எலுமிச்சை சாறு இல்லைன்னா நீங்கள் சாட் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இப்போ எல்லாம் சேர்த்து இப்படி நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிடுங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. சைடாக வச்சுட்டு இப்போது பிணைஞ்சி வச்ச மாவு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் ஆகிட்டு. இப்போ இதுலேருந்து பெரிய உருண்டையாக நல்லா எடுத்து மாவை நல்லா இப்படி உருட்டி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சிக்கிடணும். நல்லா தேய்ச்சாச்சு ரவுண்டாக. நீங்கள் இதில் எந்த ஷேப்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து இப்போ இதில்
நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறியை வச்சிடலாம் இதில். இந்த மைதா பேஸ்ட்டை இப்படி சுற்றி நல்லா இப்படி தேய்ச்சிக்கிடணும். அப்போ தான் நல்லா இது ஒட்டும், நல்லா ஃபோல்ட் பண்ணும்போது. இப்போ இதை அப்படி மடக்கிடலாம். மடக்கிட்டு இப்படி எல்லா பக்கமும் நல்லா இப்படி அமுக்கி விட்டுடுங்க. அப்புறமா ஃபோக் வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி தான் இப்படி எல்லாமே செய்யணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நான் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ கடாய் சூடாக்கி எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இது நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டு இப்போ எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.